இது வெறும் வீடியோ இல்லை, என்னோடய வாழ்க்கை. தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நாளில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. எல்லா யூடியூபர்ஸுக்கும் அந்த வீடியோவில் அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு தெரியும். மறந்துட்டு பார்த்தீங்களா, நான் அனுப்புகிறேன். ஆனால் என்னோடய கண்டென்ட்டுக்கு என்ன நடக்க போகுது அடுத்துன்னு எனக்கே தெரியாது. இந்த கண்டென்ட் இன்றைக்கி தேதியில் இன்றைக்கி உண்மையான ரியல் லைஃப் விலாகில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது. ஓகே, என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். வாங்க, இந்த நாள் கேசரி சாப்பிட்டுக்கிட்டே ஆரம்பிக்கலாம். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு, வேலை ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரம்ஜான் பண்டிகையில் கோரிங்க அடி அடின்னு அடித்து பழைய சட்டி உடஞ்சி போச்சு. இது புதுசாக வந்துருக்கக்கூடியது. ஓகே, சாப்பிட இதுதான் ஃபஸ்ட்டு ஆர்டரு. நியூ புது சட்டியில் இதுதான் ஃபஸ்ட்டு ஆர்டரு. பரு நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. செம மழை. ஃபுட்பால் என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. வேலையும் அதி தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. செம கூலிங்காக இருக்குது. அடுத்து இப்போ கல் திட்டணும். மணி இப்போ எத்தனை? 3:30. இப்போ தான் கல் திட்டி முடித்தேன். அடுத்து மேகியெல்லாம் பிரித்து வச்சுட்டு ரொட்டி ஸ்டாக் ஏற்றணும் காலை வியாபாரத்துக்கு. ஓகே நண்பர்களே, இந்த நாள் முடிய போகுது. நான் முடி வெட்டலாம் அப்படி சொல்லிட்டு எங்கள் கடை லைன்லேயே வந்துட்டு முடி வெட்டுற கடை இருக்குது. அங்கே போனால் கடை பூட்டி இருக்குது. எங்கள் கடை தான் 24 மணி நேரம் போல். நான் அந்த கடையும் இருக்கும்னு நினச்சேன். நைட்டு பார்ப்பேன், கையில் வந்துட்டு எண்ணெய் பட்டுருச்சு. ரொட்டி போடும்போது அது ஒரு வித்தியாசமான ரொட்டி. அதை போடும்போது கல்லில் அது அப்படியே எண்ணெய் தெரித்து கையில் பட்டுருச்சு. கல்லில் எண்ணெய் நின்றுட்டு இருந்ததா, அது அப்படியே மேலே பட்டுருச்சு. சரி, ஓகே, அது ஒரு மாதிரி எரியுது. முடி வெட்டலான்ட்டு போனேன். நம்ம என்னமோ பகலில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. நம்ம நைட் டியூட்டி இல்லையா, அந்த டெய்லி அந்த காலையில் நேரத்தில் அந்த சூரியன் அந்த வெளிச்சம் வரும்போது அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீல். மழை வேறு பெஞ்சிருந்ததா நைட்டெல்லாம். அப்படியே இந்த நாங்கள் இருக்கிறது மேடு, அப்படியே பள்ளம் அப்படியே இறக்கும் பள்ளம் ஃபுல்லாக. அப்படியே அந்த வியூவே வந்துட்டு ஒரு சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள். ஓகே, அப்போ வந்துட்டு எங்கள் ஏரியா அந்த வியூவே வந்து நல்லாயிருக்கும். இந்த சீன் வந்துட்டு எப்படி இருக்கும்னா, அந்த காலையில் அந்த வெளிச்சம் இருக்கும்போது தூரத்தில் மலை இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அந்த மலை வந்துட்டு அப்படியே வெளிச்சத்தில் தெரிய அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். எனக்கு ரொம்ப லைஃப்லேயே பிடிச்ச ஒரு டைம் அப்படின்னா அந்த மார்னிங் டைம் தான். அந்த மார்னிங் டைமில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும், பஸ்ஸில் போகிறது பிடிக்கும். பழனிக்கு இது மாதிரியான லாங் ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா அந்த மார்னிங் டைமில் எங்கேயாவது தனியாக போய் டீ சாப்பிட்டா பிடிக்கும், பேக்கரியில் போய். எனக்கு அது பிடிக்கும். எனக்கு வந்துட்டு மார்னிங் டைமில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறது, நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மார்னிங் அந்த வெளிச்சம் வர்றது வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச நேரம் அப்படின்னா அது அதிகாலை டைம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நேரம். அந்த வெளிச்சம் மழை பெஞ்சு அந்த ரோடு கீழே ஃபுல்லாக அப்படியே இறக்கமாக அப்படியே இந்த காருங்க, பைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த வெளிச்சத்தில் அப்படியே லைட் வெளிச்சத்துலேயும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக விடிகிற வெளிச்சத்துலேயும் அப்படியே மின்னுருச்சா ரோடெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு நான் ஃப்ரீயாக இல்லை, நான் பிஸியாக இருந்தேன். ஓகே, அது உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம் மார்னிங் டைம், அதிகாலை டைம். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வெளிச்சம் வரும்ல, அந்த டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு தான் ஒரு விஷயம் தெரியுமா, நேற்று நான் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணேன். இன்றைக்கும் பண்ணுவேன். மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான். ஓகே,
இந்த நாள் முடிஞ்சிச்சு. சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். ஓகே. இப்போ காலையில் 8 மணி. எல்லாருக்கும் நாள் ஸ்டார்ட் ஆகும், எனக்கு முடியுது. ஓகே. இந்த நாள் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்துட்டேன். எனக்கு குடிக்கணும் அப்படின்ற தாட்ஸ் அதிகமாக வருது நண்பர்களே. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். சொல்கிறேன் கேட்டுக்கங்க. எனக்கு இப்போ தான் நான் ரிலாக்ஸ் ஆனேன். சீக்கிரம் இப்போ தான் நான் குடித்தேன், அந்த மறுவீழ்ச்சி அடைஞ்சேன். அதனால் அந்த தாட் வந்துட்டு அதிகமாக இருக்கும், ஆசை. அது எனக்கு இப்போ திரும்ப அது போல் வந்துக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து நான் அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். உங்களை தான் நினச்சிக்குவேன். சரி, ஓகே. நீங்களாம் என்ன நினைப்பீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவேன். எத்தனை டைம் ரிலாக்ஸ்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. என்ன மாதிரி இருக்கும்னு நினைங்க. எக்காரணத்துக்கு கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, என்ன மாதிரி. ஓகே. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே. பாய் 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 பாய். பார்த்து பத்திரமா இருங்க.